நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மாமரம். எடுத்தது தான் சுற்றி பாருங்கள். இது ஒரு மாமரம். அதில் கீழேனுக்கா இது வந்து கொஞ்சம் பெரிய மரம் தான். வந்தாச்சு. யாரெல்லாம் இவ்வளோ பக்கத்தில் கைக்கிட்ட வந்து நிற்குது, தேனி கூட்டுக்கிட்டே நின்றுருக்கீங்க. அதை நான் இப்போ காட்டுறேன். கொட்டிட்டா கொட்டலை ஏன்னா அவ்வளோ பயமாக இருக்குது. இதுதான் அந்த தேன்கூடு. நான் எவ்வளோ பக்கத்தில் இருக்கேன் பாருங்க. சரியா? இது வந்து நம்ம வயலில் நம்ம மரத்தில் இயற்கையாக அதுவே வந்தது. நம்ம எங்கேயும் போய் கடையில் போய் வாங்கலை ஒன்றும் சொல்லி. இதுக்கு யூஸ் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 லிட்டர் டின்னு, ஆயில் டின்னு மட்டும்தான் யூஸ் பண்ணோம். இது கையில் ஒரு ஈச்சி உட்காந்துருக்கு. அது வந்து உட்காந்துருக்குது. அது என்ன நினச்சுன்னு தெரியல. கடிச்சு விடக்கூடாது. என்ன இருக்கு பாருங்க. இது என் கையில் வந்து உட்காந்துச்சு. எப்படி இருக்கு பாருங்க. இன்னொன்று உட்காந்துட்டு அவ்வளோதான், தூக்கிடக்கூடாது. எதையும் இன்னும் ஒன்று கையில் தான் ஊந்துக்கிட்டு இருக்கு. கொட்டிட்டா கொட்டலை. தெரியுதா உங்களுக்கு? கையில் ஊந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அதுவே டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நம்ம இருந்தோம்னா அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். கையில் ஊறுது, பயமாக இருக்கு. ஆனால் தேனீச்சை களைச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அது எந்த இடத்துல உட்காருதோ அந்த இடத்துல கொட்டிடும். ஒரு செகண்டுக்கு லேட் பண்ணாது. இது கொட்டலை, கடிக்குது. ஏன்னா என்னதுன்னு தெரியாமல் கடிக்குதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியும். நான் கடிக்குதா? இது வந்து கடிக்குது. கொட்டலை ஆனால் வலிக்குது. ஏன்னா அது கடிக்குது. அந்தளவுக்கு யாரும் எப்படி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இது வந்து நேச்சுரலாக அதுவே வச்சுருக்குது. ஏன்னா அந்த 10 லிட்டர் டின்னு மட்டும்தான் நம்ம மேலே கொண்டு வந்து வச்சோம். அதுவே தானே அதுக்கப்புறம் அந்த மாமரத்தில் பூப்புக்கு வரும்போது வந்து இருந்துச்சு. ஏன்னா இது வந்து அடைஞ்சிருந்துச்சு மாமரத்தில். யாரோ எங்கே எடுத்த இடத்துலேருந்து இங்கே அடைஞ்சிருந்தது வந்து நம்ம வந்து அந்த டின்னு வச்சோம். டின்னுலேருந்து உட்காந்துக்கிட்டு இது வந்து நேச்சுரலாக நம்ம 2-3 இடத்துல வச்சுருந்தோம். ஆனால் இந்த ஒரு இடம் தான் இப்போதைக்கு இருக்குது. ஆனால் அந்த 2-3 இடத்துல வந்து உள்ளே வந்து புழு போய்ட்டு, தேனி வளர்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த தேனியை வந்து மெழுகு திண்ணின்னு ஒரு புழு உண்டு. அந்த புழு ஏறினவுடனே அந்த தேனி வந்து அந்த தேன் கூட வந்து தூரம் ஓடிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இதே மாதிரி யாரும் பார்த்துக்கிட்டா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பார்க்கலாம். சரியா?